நம்ம மருத்துவமனையுடைய அடிப்படை சித்தாந்தம் அப்படிங்கிறதே ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன். நோய் தடுப்புக்கு நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன, நோய் வந்துருச்சு அதை குணமாக்குவதற்கு நாம் என்ன முயற்சிகளை எடுக்கணும், ஒருவேளை நோய் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோயாக இருக்கிறது, அது கூட இணை துணை நோய்களும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா இந்த நோயை கட்டுப்படுத்த குணப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன. இந்த ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன் சொல்லக்கூடிய 3 விஷயங்களில் நாம் மிகப்பெரிய அளவில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம மருத்துவமனையுடைய அடிப்படை சித்தாந்தமே அதுதான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நோய் வந்துருச்சு, ரொம்ப நாளாக இருக்குது, நம்ம என்ன பண்ணால் குணப்படுத்தலாம். இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு உங்களை மாதிரி ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மனசு, இந்த விஷயத்தில் என்னதான் நம்ம கவனம் எடுக்க ஆரம்பித்தாலும் கூட நம்ம வாழ்வியல் கோட்பாடுகளில் பெரிய கவனத்தை நம்ம எடுக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம்தான். நம்ம ஆச்சாரியா ஸ்ரீவர்மா அவர்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 10% பேர் உலகத்தில் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம், மீதி 90% பேர் இந்த நோய்கள் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி வெரிகோஸ் வெயின் பொறுத்தவரையிலும் அது ஒரு யூனிவர்சல் நோய் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்.